ஸோ ஏற்கனவே வந்து நான் வந்து சோயாபீன் எப்படி சொந்தமாக செய்ய சொன்னேன்ல, ஸோ அதில் வந்து அந்த வீசாதீங்க அதை வச்சிருங்கன்னு சொன்னேன். அதில் வச்சு நான் செஞ்ச ஒரு கட்லெட் தான் வந்து இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இதுதான் அந்த அதுலேருந்து வந்த அந்த அதோட ஃப்ளாஷ். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பார்க்க கொஞ்சம் இந்த மாதிரி க்ரம்பிளாக தான் லைக் பன்னீர் அந்த மாதிரிலாம் தான் இருக்கும். பட் ஆனால் டேஸ்ட் ஓகே தான். லைக் இந்த இன்க்ரீடியன்ட்லாம் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ண வேண்டியதான். உங்களுக்கு என்ன போடணுமோ நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். லைக் நான் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கணும்னு மிளகா அதெல்லாம் ஆட் பண்ணேன். கொஞ்சம் வெஸ்டர்ன் ஸ்டைலுக்காக அந்த ஆரிகானோ அந்த ஸ்பைசஸ்லாம் போட்டு நீங்கள் மிளகாத்தூளோ அந்த மாதிரி எது போடுறதுனாலும் உங்கள் இஷ்டம் தான். உங்களுக்கு எப்படி அந்த ஃப்ளேவர் வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். ஆக்சுவலி அது நீங்கள் நல்லா பிழைஞ்சி ஒரு டோ மாதிரி வரணும். ஆக்சுவலி அதுலேயே கொஞ்சம் அந்த பால்லாம் இருக்கும். ஸோ அதனால ஈஸியாக இருக்கும் பிழைய. ஸோ கொஞ்சம் ஈஸியாக வந்து அதை ஷேப் பிடிச்சி வச்சுக்கலாம். என்ன மாதிரி ஷேப் வேணுமோ பிடிச்சிக்கலாம். நான் கட்லெட் ஷேப் எப்படி இருக்குமோ அந்த மாரி பிடிச்சி நான் அழகாக வச்சுக்கிறேன்ல. ஸோ லைக் அழகாக ஈஸியாக ஃபார்ம் பண்ணிடலாம் அந்த ஷேப்பு. ஆனால் ரொம்ப ஹார்ட் அமுக்குனீங்கன்னா அதுவுமே க்ரம்பிள் ஆயிரும். ஸோ இந்தமாரி ஷேப் வந்து நீங்கள் அழகாக பிடிச்சி வச்சுட்டிங்கன்னா அப்புறம் செய்யறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ தான் அந்த கோட்டிக்கு வந்து என்னென்னா 1 to 2 டேபிள் ஸ்பூன் வந்து கோதுமை மாவு கொஞ்சம் போட்டுட்டு தண்ணியை ஊற்றி கொஞ்சம் அழகாக மிக்ஸ் பண்ணுங்கள். லைக் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் அந்த தண்ணியும் இதுவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து அந்த கட்லெட்டில் அழகாக டிப் பண்ணி எடுத்துட்டு அது நீங்கள் வந்து க்ரம்ஸில் வந்து அதை கோட் பண்ணணும். ஸோ அதுமாதிரி பண்ணி நீங்கள் பேட்சஸாக செஞ்சு வச்சுக்கலாம். ஆக்சுவலி அந்த மாவு நம்ம கோட் பண்ணுறது வந்து லைக் அதெல்லாம் வெளியாகாமல் இருக்கும். தென் மேலே வந்து இந்த க்ரம்ஸ் போடுறீங்களே, ஸோ அதுதான் வந்து அந்த கிறிஸ்பினஸ் ஒரு நாகட்லாம் லைக் வெஜிடேரியன் நாகட் அந்த மாதிரி சாப்பிட போகிறீங்கன்னா இந்த க்ரம்ஸ் தான் ஆக்சுவலி அந்த மொறு டேஸ்ட்டே கொடுக்கும். ஸோ எண்ணெயில் எப்போதும் போல் சும்மா நீங்கள் பொரிச்சு எடுத்துடலாம். ஸோ அந்த செஞ்சு அந்த டிப் பண்ணி எடுத்து வச்சு நீங்கள் வந்து டப்பாவில் அழகாக போட்டு வச்சிடலாம் ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஸோ அதுக்கு எப்போ தேவையோ நீங்கள் வந்து அதை எடுத்து பொரிச்சுக்கலாம். ஸோ சூப்பரான கட்லெட் இஸ் ரெடி.